ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அக்கா பசங்க அம்மாலாம் வரேன்னு வீட்டுக்கு சொல்லியிருந்தனால நம்ம வந்து இன்றைக்கி அவங்களுக்காக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா, ரசம் வைக்கலாம். அம்மா தான் கேட்டாங்க, ரசமும் ரைஸும் போதும் எனக்கு, பசங்களுக்கு மட்டும் வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால, சரி ஓகே, அம்மாவுக்கு ரசம் ரைஸ் வச்சிடலாம், பசங்களுக்கு தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ரசம்க்கு ரெடி பண்ணுற எல்லாமே எடுத்து வச்சிடுவேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கும் ரெடி பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சைடில் வந்து ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷு வந்து மீன் வந்து நம்ம வானகிரமில் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து லெஃப்ட் ஓவர் ஃபிஷ்ஷு தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அது வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் சாமான்லாம் தேய்க்கணும், இந்த வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது ரசம்க்கு கூட்டி வச்சுருக்கேன், தாளிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால், தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 டம்ளர் தான் போட்டேன், பசங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு. ஸோ அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைஸு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். பச்சை மிளகா போட்டு இது கொஞ்சம் வதங்கினதும் புதினாவும் தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் வதங்கினதும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுலாம். சைடில் வந்து ரசமும் வந்து ஒரு கொதி வந்தோடனே எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். இங்கே வந்து கொதி வர்றதுக்காக வெயிட்டிங். கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். அதை போட்டுடலாம். லாஸ்ட்டு வந்து கரம் மசாலா போட்டுடணும். அது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணிக்கே வந்து போட்டிருப்போம், அந்த கரம் மசாலா தான் போடுறேன். இப்போ வந்து டம் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி இருத்ததும் டம் போட்டுடலாம். முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை இப்போ வந்து மீனும் வந்து வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம தவா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றினா நமக்கு தோசை மாதிரி வரும். இந்த கல் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும். அதனால் என்னென்னா, முட்டை வந்து நம்ம நடுவில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக பரப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆட்டினே இருக்கணும் அந்த தோசை தவாவை. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம சுற்றி ஊற்றிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த முட்டை ஆம்லெட்டை எப்படி போடணுன்னு ரெசிபி வந்து போன வீடியோவிலே போட்டிருக்கேன், என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அதை கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கும். இதில் இந்த வாட்டி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் தெரியும் இல்லையா, ஹாப்பிமா ஃப்ளேவர்லேருந்து பிராண்ட்லேருந்து, அது சூப்பராக இருக்குது. சிக்கனுடையது தான் அது, கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். அது வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை ஆம்லேட்டில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட அப்படியே வந்து கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அந்த ஃப்ளேவர்லேயே சூப்பராக இருக்கும் அது. இப்போ வந்து நம்ம முட்டை ஆம்லேட் ரெடி. இங்கே வந்து நம்ம தேங்காய் பால் சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டம்ப் எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா குச்சி குச்சாக வந்திருக்கு இல்லையா, இப்படி நின்னா தான் வந்து சரியான பதமாக இருக்கும். இது வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா வீட்லேயும் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த ரைஸ் தான் செய்வோம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இந்த ரைஸ் நிறையவே செய்வோம், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பிரியாணி அளவுக்கு இது டஃப் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் இது அடிக்கடிக்கு செஞ்சிடுறது. இப்போ வந்து நம்ம அதே முட்டை ஆம்லேட் போட்டு தவாலே வந்து எண்ணெய் ஊற்றி மீனை வறுத்துக்கலாம். மீன் ஊறிட்டு இருக்கு இல்லையா, அதனால் அதை வறுத்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். மீனை வந்து வறுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த மீன் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே வந்து சங்கரா மீன் தான் வந்து ரொம்ப விரும்புவோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டு சைடும் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் வீட்டு சைட்லனா எல்லா மீனுமே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டு சைடு இந்த மீன் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு, எங்கள் ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
போன விலாகில் கூட ஒரு மீன் காட்டியிருப்பேன். அது மீன் பேர் எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு மீன் எல்லாருமே ஒரு விதமாக ஒரு மீன் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேர் எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வந்து பாப்பா வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இதை வந்து நான் அவளுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அவள் வந்து பார்த்துட்டு சிரிக்கிறா. வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு, பாருமா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா எனக்கு வந்து துணியை காட்டிகிட்ருக்காங்க. துணி மடித்து வச்சதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணுறா. ஆனால் அவள் ஹெல்ப் பண்ணல. அவள் என்ன பண்ணுறா, நான் வந்து கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்து வரும் அந்த அம்மா பண்ணுற சேட்டையெல்லாம். இங்கே வந்து ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுத்தாச்சு. நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பவுலில், அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து சாப்பிட்றப்ப ஆயில் வந்து குடிக்காது, சாப்பிட்ற மாதிரி இருக்காது எண்ணெய் அதிகமாக. அதனால் இந்த மாதிரி 65 பண்ணும்போதும் இப்படி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷு எது காலிஃப்ளவர் எது வறுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள். அது ஒரு எண்ணெயை வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. டிஷ்யூவே வந்து இழுத்துக்கும் அது எல்லாத்தையும். அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டு நம்ம வந்து மீனை வறுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். மீன் வந்து பார்த்துருப்பீங்க, உதிராமல் வந்திருக்கும் மசாலா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய ஷார்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மீன் மசாலா வந்து உதிராமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன போடணும் மசாலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த மேடம் என்ன பண்ணுறாங்க, அங்கே கீழே இருந்த துணி எல்லாத்தையும் வந்து சோஃபா மேலே பாதி உள்ளே பாதி எடுத்து வச்சுட்டாங்களா. இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லி கையை தட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு சொம்பு கூட கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க அந்த மேடம். பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவள் யார் மாதிரின்னு தெரியல, ஆனால் அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. அந்த அம்மாவோட டாய்ஸ் மட்டும் அப்படி அப்படி இருக்கும், ஆனால் அதையும் மாற்றி வச்சு விளையாடிட்டுருப்பா. அது என்னன்னே தெரியாது, அவ்வளோ ஒரு சேஃப் பண்ணி வச்சு விளையாடும் அந்த பொண்ணு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக. நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். முட்டை ஆம்லேட்டும் வந்து போட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு பாதி சாப்பிட்டாங்க, எனக்கு பாதி இருக்குது. சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுச்சு. ரசமும் ரெடியாக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ஒரு பக்கம். இந்த மாதிரி வைக்கிற பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் வந்து நம்ம டிஷ்யூவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் சாதம் அதுவும் காலி, பாதி சாப்பிட்டாச்சு. நம்ம லன்ச் வந்து இப்படி போச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து சுட்ட பூரி இருக்குது. பூரி வந்து மீதி இருக்குது, லெஃப்ட் ஓவர். இது அப்படியே வச்சாச்சு. கிழங்கும் வந்து பண்ணியிருந்தோம், பூரி மசாலுக்கு பண்ணியிருந்தோம். உருளைக்கிழங்கு அதுவும் வந்து பாதி இருக்குது. இதெல்லாம் வந்து நைட்டு ஓட்டிக்கலாம். மீதி இருக்க லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் இப்போ மதியம் சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களாம் இன்றைக்கி வரலை. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன்னால் வர முடியல, வேறு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியாச்சு, அதனால் வர முடியல. நெக்ஸ்ட் வீக் வரேன் அப்படி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்போ பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். துணி எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அழகாக வைக்கிறான்னு பார்த்தேன், உள்ளே வந்து பெட்டு மேலே ஒரு வழியாக்கி போட்டுட்டா எல்லா துணியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு அவளுக்கே வந்து ஏதோ நம்ம பண்ணுறோன்னு ஒன்று புரிஞ்சு அதுவே வந்து சிரிக்கிறது, போஸ் கொடுக்கறது, பாருமா இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு கோவமாக வந்தாலும் அது க்யூட்டாக பண்ணுறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் வந்து மறந்து போயிடுது. திட்டெல்லாம் மனசே வரமாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் மறுபடியும் நான் வந்து ரெடி பண்ணணும். அவ்வளோதான் இந்த அம்மா பண்ண வேலை இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வந்து பசிக்குதுன்னு சொன்னனால தட்டில் போட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்ருக்காங்க. அவள் எப்பவுமே இப்படி தான் சாப்பிடுவா. 3 வயசு ஆயிடுச்சு. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கண் ஆக்ஷன்லலாம் வந்து காட்டுவாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.